Hi friends, welcome to Riya's Lifestyle House Queen 24/7 சேனல். இன்றைக்கி வந்து டே 1ஓட ஃபுல் டே மீல் பிளான் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பச்சைப்பயிறு தோசை செய்கிறதுக்காக நான் வந்து நைட்டே ஊற வச்சுட்டு அதுக்கு 1/2 டம்ளர் பச்சைப்பயிறு, 1/2 டம்ளர் கருப்பு கொண்டக்கடலை, 1 டம்ளர் இட்லி அரிசி, 1/2 டம்ளர் பச்சரிசி, 1/4 டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாக உளுத்தம் பருப்பை ஊற வச்சுருங்க. வெந்தயம் எதுவும் ஆட் பண்ண வேணாம். 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக வந்து ஊற வச்சதுக்கப்புறம் காலையில் எழுந்துச்சி பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஊறி வந்திருக்கும். அதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு கூட 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நல்லா தோசை மாவு பார்த்துக்கு எடுத்துக்கோங்க. கடைசியில் பெருங்காயத்தூளை சேர்த்து நல்லா ஒரு மணி நேரம் நீங்கள் புளிக்க விட்டால் போதும். ரொம்ப நேரம் புளிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு மணி நேரம் கழித்து தோசையை வந்து சுட்டிங்கன்னா சூப்பராக கிறிஸ்பியாக வரும். மாவு கொஞ்சம் நல்லா தண்ணியாக மெலிசாக சுட்டிங்கன்னா நல்லா ரோஸ்ட்டாக வரும். அப்படி இல்லை உங்களுக்கு அடை மாதிரி வேணுனாலும் மொத்தமாக சுட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். இதுக்கு சைடிஷ் வந்து தேங்காய் சட்னி தான் நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னிக்கு வந்து நான் வந்து எப்பயுமே தேங்காய் திருவினதுக்கப்புறம் 1 பங்கு தேங்காய்னா அதில் 1/4 பங்கு தான் பொட்டுக்கடலை எடுக்கணும். பொட்டுக்கடலை எவ்வளோக்கெவ்வளோ கம்மியாக இருக்கோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2 பச்சை மிளகா, 1 துண்டு இஞ்சி, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. கடைசி தாளிப்புக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, ஜீரகம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிங்கன்னா சூப்பரான தேங்காய் சட்னி ரெடி. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயுமே பச்சைப்பயிறு தோசை இந்த மாதிரி பருப்பு தோசைலாம் மார்னிங் டைமில் எடுத்துக்கோங்க. அப்போ தான் டைஜஷன் ஆகும். ஒரு 11 o'clock போல் வந்து நெல்லிக்காய், கருவேப்பிலை மோர் தான் எடுத்துக்கிட்டேன். 4 நெல்லிக்காய், ஒரு கைப்பிடியோட கருவேப்பிலை, கொஞ்சமாக தயிர், உப்பு, பெருங்காயத்தூளை போட்டு வடிகட்டி குடிக்கலாம், வடிகட்டாமே குடிக்கலாம். லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி வந்து முள்ளங்கி சாம்பார், கேரட் பொரியல், உருளைக்கிழங்கு வறுவல் தான். முள்ளங்கி சாம்பாருக்கு 1 டம்ளர் துவரம் பருப்பை 1/2 மணி நேரத்துலேயே ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன். 1 டம்ளர் துவரம் பருப்புக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து 5லேருந்து 6 விசில் மீடியம் ஃப்ளேமில் விட்டு இறக்குனிங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்து வரும். ஆயில் சேர்த்திங்கன்னா பருப்பு வந்து பொங்கி வராது. புளியை ஊற வச்சுன்னா சுமார் லெமன் சைஸ் புளியை வந்து நீங்கள் சுடு தண்ணிலையோ நார்மல் வாட்டரையும் ஊற வச்சுடுங்க. அதுக்கு நம்ம கேரட் பொரியல் செஞ்சுட்டு வந்துடலாம். கேரட் பொரியலுக்கு 3 கேரட்டை நல்லா துருவி வச்சுருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். எப்பயுமே கேரட்டை வந்து பொரியல் துருவினதுக்கப்புறம் உப்பு சேர்த்து நல்லா பிரட்டி ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டிங்கன்னா உப்பு நல்லா சாந்துடும். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வதங்கினா போதும். கலர் மாறணும் அவசியம் இல்லை. கேரட்டையும் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வதங்க விடுங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டே போயிடும். அந்த எண்ணெயிலே வதங்க விடுறப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். உப்பு எது போட தேவையில்லை, நம்ம ஆல்ரெடி வந்து சேர்த்தனால உப்பு எது வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா கேரட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கொஞ்சம் ஆக நல்லா சுண்டி வரப்போ அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். சாம்பாருக்கு வந்து பருப்பு நல்லா வெந்துருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கி எப்பயுமே சாம்பாருக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் போட்டால் நல்லா தான் இருக்கும். 2 முள்ளங்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி அதை அப்படி நீங்கள் வந்து சாம்பாரில் எடுத்துக்கோங்க. கூட 2 டீஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பில் வச்சு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா அப்போ தான் வந்து சாம்பார் பதத்துக்கு வரும். 4 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச புளிக்கரைசலாம் நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. தாளிப்புக்கு வந்து நான் இன்றைக்கி வடகம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நிறைய மளிகை கடையில் கேட்டிங்கன்னா தாளிப்பு வடகம்னு கேட்டாலே கொடுப்பாங்க. இந்த வடகம் இந்த சாம்பார், புளிக்குழம்புக்கு இந்த மாதிரி வடகம் போட்டு தாளிச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். அப்படி உங்ககிட்ட வடகம் இல்லைன்னா ஒரு எண்ணெய் சட்டியில் கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், வரமிளகா இதெல்லாம் வதக்கி தாளிச்சிட்டாலும் நல்லாயிருக்கும். 5லேருந்து 6 விசில் விட்டு இறக்குங்கன்னா சூப்பரான சாம்பார் ரெடி. உருளைக்கிழங்கு வறுவலுக்கு நான் வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றக்கூடாது, நல்லா எண்ணெயை ஊற்றி மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் தான் செஞ்சுருக்கேன் உருளைக்கிழங்கு வறுவலை. நீங்கள் நார்மல் ஆயிலையும் செய்யலாம். தேங்காய் எண்ணெய் செஞ்சால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்றைக்கி இரும்பு சட்டியில் தான் நான் ட்ரையில் ஒரு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டு சோம்பு, கருவேப்பிலை நல்லா தாளித்து வந்ததுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. உருளைக்கிழங்கு வந்து ஒரு 1/2 பங்கு வெந்ததுக்கப்புறம் 4 பல் பூண்டை தோலோடு தட்டி சேர்த்திங்கன்னா இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நீங்கள் வறுக்க உருளைக்கிழங்கு ஒரு ஸ்டேஜ் நல்லா மொறுமொறுப்பாகும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்திங்கன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பன்னீர் 65 போகலாம். அதுக்கு மசாலா ரெடி பண்ணிட்டு தான் இருக்கும். மிக்சர் ஜாரில் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் அரிசி மாவு,
ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை, 4-5 பல் பூண்டு, ஒரு 5-6 சின்ன வெங்காயம், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து, உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நீங்கள் டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஹோம்மேட் பன்னீர் தான் எடுத்துருக்கேன். அதான் ஷேப் எதுவும் பர்ஃபெக்டாக வரல. அந்த பன்னீரில் குட்டி குட்டியாக கட் பண்ணி சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலா உள்ளே நல்லா இறங்கும். ஒரு 2 மணி நேரம் பக்கம் நல்லா மேரினேட் பண்ணி விட்டுட்டு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு ஒவ்வொரு பீஸாக போட்டு போடுறீங்க. ஒரு பேட்சுக்கு 6 பீஸ் போட்டு நல்லா லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் பொரிச்சிங்கன்னா வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாகவும் பன்னீர் 65 ரெடி ஆயிரும். பன்னீரில் அவ்வளோ ப்ரோட்டீன் சத்து இருக்குது. இதை உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. நைட் டின்னருக்கு வந்து சப்பாத்தியும் எம்டி சால்னாவும் தான் பண்ணியிருந்தேன். சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரதுக்கு ஒரே ஒரு ட்ரிக்கு தான். அது என்னென்னா 2 டம்ளர் சப்பாத்தி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 1 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டம்ளர் தண்ணி நார்மல் தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து ஃபஸ்ட்டே வந்து ரவுண்ட் ஷேப்பில் பிசைஞ்சிடாதீங்க. ஒரு 2 நிமிஷம் பிசைஞ்சிங்கன்னா அந்த ஒரு ஸ்டிக்கினஸ் இருக்கும். அந்த மாதிரி பிசு பிசுப்பு தன்மை இருக்கிறப்போ ஒரு 10 நிமிஷம் அந்த ஸ்டேஜில் ஊற விட்டுருங்க. அப்போ தான் வந்து க்ளூட்டன்ற ஒரு இது ஃபார்ம் ஆகும். அப்போ தான் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து ஒரு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி ஊற அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து நார்மல் சப்பாத்தி மாவு பதத்துக்கு உருட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி ஒரு அரை மணி நேரம் பக்கம் ஊற விட்டிங்கன்னா சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கும். குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி நான் வந்து எப்பயுமே எண்ணெய் யூஸ் பண்ண மாட்டேன் மாவு தேய்க்கிறதுக்கு. நார்மல் கோதுமை மாவே தான் வந்து நான் வந்து போட்டு மாவை நல்லா திரட்டி எடுத்துப்பேன். ஒரு உருண்டை மாவை எடுத்துகிட்டு கோதுமை மாவுலாம் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பக்கமும் மாவு நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணி லைட்டாக ப்ரெஸ் கொடுத்து தேய்ச்சிங்கன்னா ரொம்பவும் திக்காகவும் தேய்ச்சிடாதீங்க, ரொம்பவும் தின்னாகவும் தேய்ச்சிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜை தேய்ச்சி எடுத்திங்கன்னா சூப்பரான சாஃப்டான சப்பாத்தி ரெடி. எம்டி சால்னா ரெசிபி செய்கிறதுக்காக ஒரு கடையில் எண்ணெய் விட்டு ஸ்பைசஸ் வந்து நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, ஒரு பிரியாணி இலையை சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பெரிய சைஸாக வந்து ஒரு பெரிய வெங்காயம், இல்லை மீடியம் சைஸாக வந்து 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரும். கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்க விடுங்க. ஒரு மிக்சர் ஜாரில் 3 பச்சை மிளகா, 3 துண்டு இஞ்சி, 5-6 பல் பூண்டை சேர்த்து நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா மிக்சர் ஜாரில் சும்மா குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா சேர்த்து வதங்க விடுங்க. பச்சை வாசம் போனதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி தழையை சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லா வதங்க விடுங்க. எப்பயுமே கொத்தமல்லி புதினாவை எண்ணெயிலே போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் நல்லா அந்த எண்ணெயில் இறங்கும். நல்லா புதினா கொத்தமல்லி சுண்டி வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை வந்து தக்காளி வெங்காயம் ஈக்குவலாக இருக்கணும். நல்லா அதையும் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி நல்லா வதங்க விடுங்க. உப்பு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதங்க விடுங்க. கரம் மசாலா எதுவும் தேவையில்லை. அப்படி வேணுன்னா ஜஸ்ட்டு 1/4 டீஸ்பூன் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்க விட்டதுக்கப்புறம் அந்த பச்சை வாசம் நல்லா எண்ணெயிலே வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும். குருமாக்குள்ளே எப்பயுமே பச்சை வாசம் போனால் மட்டும்தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டைமில் நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 3 சில்லு தேங்காய், 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 ஏலக்காய், 2 3 முந்திரி பருப்பு லைட்டாக தண்ணி விட்டு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த விழுதை குருமாவில் சேர்த்து நல்லா 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம் நல்லா கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான எம்டி சால்னா ரெசிபி ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி டெய்லி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.